ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதிகாயு. இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் செடி வச்சுருக்கோம். நிறைய செடிகளும் வச்சுருக்கோம். இப்போ நான் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மழை டைமுங்கனால அதிகமாக செடியில் காய் காய்ச்சி பழம் பழுத்திருக்கு. அந்த செடியோட விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செரி பழம் ஒன்று பழுத்திருக்கு. நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். காயும் நல்லா பெருசாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் நல்லா பழுக்கும். இந்த டைம் அதிகமாகவே பழுத்திருக்கு. அடியிலலாம் நிறைய காய் விட்டுருக்கு பாருங்கள். சரி, நிறைய காய் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்திருக்குது. இங்கே காத்தடிச்சு ஒரு பழவர பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்குது. இன்னும் நல்லா ரெட் கலரில் வரும். காத்தடிச்சில் கீழே விழுந்துருச்சு. அதிகமாக நிறைய காய் விட்டுருக்கு இந்த டைமு. ஃபஸ்ட் டைமில் 1-2 காய் தான் காய்க்கும். பட் இப்போ மழை டைமுங்கிறங்காட்டி வெயிலும் மழையும் மட்டும் தலையும் நல்லா தலைச்சிருக்கு. காயும் நல்லா பெருசாக இருக்கும். ரெட் கலரில் இருக்குது. இப்போ பாதி பழம் மட்டும் பொரிச்சிடலாம், மீதி காயெல்லாம் விட்டுறலாம். ஒரு அளவுக்கு பழுத்ததையும் பொரிச்சிடலாம். ஏன்னா விட்டால் மீதி பக்கமெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கும் கிடைக்காது. டார்க்காக இருக்கிறதெல்லாம் பொரிச்சிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு மீதி டார்க்காக இருக்குது லைட்டாக ரெட் கலரில் வரும்போதே பொரிச்சிடணும். இங்கே பாருங்கள், லைட்டாக தான் வந்திருக்கு. இன்னும் நல்லா டார்க்காக விட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்காது. காற்று மழையும் அதிகமாக இருக்கிறங்காட்டி பிஞ்சு காய் முளைக்கும் எல்லாம் காற்றுல கீழே விழுந்து. அதனால் இப்போவே நம்ம எல்லாம் பொரிச்சு வச்சிடலாம். எல்லா காயும் இப்போ பறிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த காயும் பொரிச்சிட்டோம், பாதி காயாகவும் பொரிச்சு வச்சிட்டோம். 2-3 நாள் வச்சோம்னா அது நல்லா பழுத்துரும். இந்த செடி பார்த்தீங்கன்னா எங்கள் விராட் பிறந்தப்ப வாங்கினது. முத நம்ம பிறந்து நான் வீட்டுக்கு கொண்டு வந்த அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு இது வாங்கிட்டு வந்து வச்சாங்க. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 வயசு ஆச்சு. அதிகமாக தலைக்காமல் இருந்துச்சு, காயும் காய்க்கல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காய்க்குது. பழம் நல்லா பழுக்கிறது பார்த்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு பழமும் நல்லா பெருசாகவும் இருக்குது. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பாருங்கள். நல்லா புளிப்பாகவும் இருக்குது. இது வந்து எங்கள் வயசுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவன் தான் விரும்பி சாப்பிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாகை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கோங்கிறது அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.